வணக்கம் சார். வணக்கம் சைமன். ரொம்ப நாள் கழிச்சு பொங்கலுக்கு அப்புறம் பொங்கல் கொண்டாட போயிட்டீங்க ஊருக்கு? ஆமாம் சார். ஊருக்கு போகாமல் எப்படி? நம்ம நேட்டிவ் பிளேஸ் தானே நமக்கு பொங்கல்னாவே ஒரு இது. எங்கள் ஊர் வேற, கிராமம் வேற, அதனால 4 நாளும் விதவிதமாக செலிப்ரேட் பண்ணோம். டிராஃபிக்ல மாட்டீங்க? ஐயோ சார், நேற்றெல்லாம் வர முடியல. அதனால விஜய் அவர்கள் 2 தடவை இப்போது டெல்லி போயிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு விசாரணை முடிஞ்சிருக்கு. ஆனால் ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவர் தான் A1 அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமான டெம்ப்ளேட் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி சார் நம்ம பார்க்குறது? சிபிஐ வந்து கடந்த 12ஆம் தேதி விஜயை வந்து முதல் கட்ட விசாரணை அப்படி தான் சொல்லணும். வந்து ஆக்சுவலாக 12ஆம் தேதி விசாரிச்சுட்டு 13ஆம் தேதி கண்டினியூ பண்ணுறதா இருந்தது. 12 விசாரிச்சாங்க. விசாரிச்சப்போ அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பும் போதே பயங்கரமான இதெல்லாம் அங்கே போய் விசாரிக்க சமயத்திலே வந்து 110 கேள்விகள் கேட்கப்பட்டது. எடக்கு மடக்கான கேள்விகள், அதிரி புதிரியான கேள்விகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த விசாரணை முடிஞ்சு அன்னைக்கு இருந்துட்டு மறுநாள் 13ஆம் தேதி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடணும், நான் கட்சி விற்பனையெல்லாம் பார்க்கணும், நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு சரி அப்படின்ட்டு 19ஆம் தேதி இன்றைக்கி அதுக்கான விசாரணை. இன்றைக்கும் அதே போல் தான் வந்து குற்றப்பத்திரிகையில் அவரை வந்து பெயர் சேர்க்கப்பட்டது. இன்னும் முடிவாகலை. இந்த விசாரணையை முடிச்சுட்டு பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இல்லை பிப்ரவரி மாதத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணிடுவாங்க. அவங்க உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு விசாரணை இன்னைக்கு விசாரணை நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு உண்மையாக விஜயை தவிர வேறு யாரும் வந்து சொன்னாலும் தெரியாது. ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் அந்த பிரச்சார வேனை எப்படி நீங்கள் லெஃப்டில் திருப்பினீங்க, எத்தனை வளைவுகள் இருந்தது, அங்கே வந்து கூக்குரல் கேட்கும் போது நீங்கள் என்ன ரியாக்ஷனில் இருந்தீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கலாம். அனுமானம் தான் இது வந்து. அதை தாண்டிய விஷயங்கள்லாம் சில பேர் போட்டு பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை நிற்க வச்சு பேசியிருந்தாங்க. அப்புறம் வீடியோ வந்து 3 கேமராவில் எடுத்தாங்க. அப்புறம் வந்து கடுமையான கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படின்ற மாதிரியான எல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் வந்து முழுமையாக என்ன கேள்வி கேட்டார்கள் அப்படின்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி யாதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் வந்து இவர் புஷி ஆனந்தெல்லாம் வெளியே வந்து இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் நிர்மல்குமார் தான் பேசினார். வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, அது கேட்கறத நம்ம எப்படிங்க மீடியா முன்னாடி சொல்ல முடியும், கேட்டதை வந்து அப்படின்னாலும் ஒரு 19 மணி நேரம் விசாரணை அவங்க நடத்துது. இப்போ விஜய்க்கு போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், இந்த முறையும் ஏறக்குறைய அது மாதிரி தான் நடந்திருக்குது. இதெல்லாம் மீறி இதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குமா, இல்லை வந்து இவங்க என்டிஏ கூட்டணிக்கு விஜயை வரவேற்கிறதுக்கு அப்படிப்பட்ட அழுத்தம் வந்து பிஜேபி கொடுக்குறாங்களா, இல்லை உண்மையாக கரூர் சம்பவத்தில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு சாட்சி, இல்லது சாட்சி சொன்னவர்கள் வைத்து இப்போ அந்த பிரச்சார வேன் ஓட்டிய டிரைவரு, அப்புறம் பவுன்சர்ஸ்லாம் முதல்ல விசாரிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன பதிலேருந்து இவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இது மாதிரியான அடுக்கடுக்கான விஷயங்கள் விசாரணை. ஒரு சம்பவம் அது விசாரணை அப்படின்னு விசாரணை வலயத்துக்குள் விசாரணைக்கு உட்பட்ட நபராக விஜய் இருந்திருக்கிறார். அவர் டெல்லி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இதுக்குள்ள இந்த பேசுகிற விஷயங்கள் வந்து மீடியாவுக்கு ஏதாவது ஒன்று தேவை, அதுவும் விஜய் பற்றி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பரப்பப்படுற ஒரு விஷயம். தாவேகா வந்து அடுத்து இன்னொரு 2-3 மாதங்கள் தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ வந்து 2-3 மாதங்கள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஈரோடு நிகழ்ச்சிக்கு அப்புறம் எதுவுமே இன்னும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்களே சார். ஒருவேளை இது முடியட்டும்னு வெயிட் பண்ணுறாங்களா? முன்னே வந்து படம் ரிலீஸ் ஆன அப்புறம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போ படமே எப்போன்னு தெரியல. இது அடுத்தடுத்து என்ன சார் தாவேகாவோடமும்? கண்டிப்பாக அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ரொம்ப தூரம் இல்லை, விரைவில் வந்தாச்சு. இந்த தேர்தல் நெருங்கி வந்தாச்சு. ஏற்கனவே அதிமுகவில் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. வந்து ஆண்களுக்கெல்லாம் இலவச பயணங்க. ஆமாம், அப்புறம் யாரை வச்சு சார் பஸ் ஓட்டுவாங்க? பஸ் டெப்போலே நிறுத்திடுவாங்கன்றீங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து அந்த லெவலுக்கு வந்தாச்சு. கூட்டணி ஏறக்குறைய முடிவாயிடுச்சு. விஜய் தனித்து இருக்கிறாரா, விஜய் யாருடன் கூட்டணி போவார், நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த அரசியல் பயணங்கள், அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் ஜனநாயகனுடைய ஒரு கெடுக்குப்படி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை. அப்புறம் விஜய் வந்து இந்த பொங்கலையே சமத்துவ பொங்கல் கூட பொங்கலே கொண்டாடல, ஒரு உற்சாகமே இல்லை அவர்கிட்ட அப்படின்பொழுது நாளைக்கு அந்த தேர்தல் பிரச்சார குழு அவங்களுக்கான மீட்டிங் நடக்குது நாளைக்கு தாவேகாவில். அநேகமாக தேர்தல் பிரச்சார குழு அவங்க மீட்டிங், அதுக்கப்புறம் இவங்க தேர்தல் அறிக்கை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதில் சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனை, வந்து பொதுவான பெண்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன அந்த தேர்தல் அறிக்கையில் சேர்க்கலாம், ஆளுங்கட்சி செய்யாதது எது, செய்ய தவறியது எது, இப்போ எதிர்கட்சியான அதிமுக என்ன தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கு, அதை தவிர என்ன, குறிப்பாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த இளைஞர்களை, பெண்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு உதவுற மாதிரியான சில விஷயங்கள் கள ஆய்வு பண்ணி இதுக்கான ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஆனால் எது எதுனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தலைவர் இருந்து, அது ஒரு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு தலைவர் இருந்து தலைவர் சொல்படி அல்லது அவருடைய செயல்பாட்டுப்படி நடக்கிறது தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு உற்சாகம் அங்கே தானே வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாவேகா தொண்டர்கள் உற்சாகம் கம்மியாக இருக்காங்களான்னு போது, சரி இந்த விவகாரம்லாம் முதல்ல முடியட்டும்,
அப்படின்ற ஒரு மனநிலை விஜய் சார்ந்தவர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் ஜனநாயகம் வரட்டும், பார்த்துக்கலாம், அது என்ன தேர்வு. இங்கே சிபிஐ விசாரணை இது இன்னைக்கு முடிஞ்சிருக்குது, ஓகே, இதுக்கான இது வந்து இதுக்கப்புறம் ஃபுல் ஸ்விங்கில் இறங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது உங்களுக்கு அடுத்து சேலத்துலையா அல்லது வந்து தர்மபுரியிலையா மாநாடு மீட்டிங் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இவர் தனித்து தான் நிற்க போகிறாரு. இது ஒரு தரப்பு. குற்றப்பத்திரிகையில் அவருடைய பேர் சேர்க்கப்பட்டால் அவர் வந்து வேட்பாளராக நிற்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது எனக்கு முழுசாக என்னன்னு தெரியல, வந்து இது அரசியல் இதெல்லாம் எனக்கு தெரியல. இது எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் விவாதிக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இப்போ யாருடன் கூட்டணி இல்லை விஜய் அப்படின்னா, கண்டிப்பாக இவர் வந்து இவருடைய ஓட்டை வந்து எடுத்துக்கும் பொழுது அது யாருக்கு சாதக பாதகமாக மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வியாக. ஒரு பக்கம் டிஎம்கே அந்த கூட்டணி அவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்தாச்சு, என்டிஏ உள்ளே வந்தது. நீங்கள் இப்போ தனிச்சு நிற்கும் பொழுது இளைஞர்களுடைய வாக்கு, பெண்களுடைய வாக்கு இங்கே வந்து நீங்கள் சிதறடிக்கிறீங்க. அதை வந்து ஒரு 3 முனை 4 முனை போட்டியாக அதை மாற்றுறீங்க. அப்படி மாற்றும் பொழுது சாதக பாதகம் அப்படின்றது வந்து எப்படி வந்து யாருக்குமே இல்லாத மாதிரியான ஒரு விஷயமா மாறும். இல்லைன்னா ஒரு சாரருக்கு வெற்றியாக அது கைகூடும். இதுக்கு தாங்க பிஜேபி ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க மறைமுகமாக விஜய்க்கு. அவர் வந்து கூட்டணியில் சேர்க்கணும்னு அவருக்கு விரைவில் அதை அறிவிப்பார், கிளம்பிடுவார், போவார் பாருங்க. இன்னொரு தரப்பு இல்லைங்க, அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார், அதுலேருந்து நம்ம இறங்கவே கூடாதுன்னு இருக்கார், அதனால் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது எல்லாம் விவாத பொருளாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் ஒரே ஒரு நபர் விஜய் மட்டும்தான் இருக்கிறார். சார், காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பொங்கல் சமயத்தில் கூட மோடி அவர்களோட பராசக்தி டீம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் வந்து டிஎம்கேவை உள்ளே இழுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி சார், தாவேகா வந்து காங்கிரஸ் கூட இணையறதுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கா? ராகுலுக்கு வந்து விஜய், மோடிக்கு எஸ்கே அப்படின்லாம் கூட பேசியிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு விஜய்க்கு ஒரு ஆதரவு வந்து இப்போ தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிற ஒரு செல்வ பெருந்தகை வந்து சொல்லிய கண்டி எம்பி ஜோதிமணி, அப்புறம் வந்து மாணிக் தாக்கூர், இவங்கெல்லாம் வந்து நேரடியாகவே வந்து விஜய்க்கு, ராகுலே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், வந்து ஒரு ஜனநாயகன் ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து அதை தடுக்கிறீங்க அப்படின்னா அது தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழ் பண்பாட்டிற்கு, ஒரு திரைப்படத்திற்கான எதிரான ஒரு விஷயமா அது மாறும் அது அப்படின்னு நோட்பட்டிருந்தாரு. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வந்து தாவேகா கூட இணையறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக அவங்க வந்து விரும்புகிறாங்க. அது வெற்றி வாய்ப்பாக மாறுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருடைய கருத்து என்னன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு நிறைய இருக்கிறதுனால ஏற்கனவே தாவேகாவிற்கு சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு பலமாக இருக்குது. ரெண்டும் சேரும்போது அவங்க வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியாக வரும் அப்படின்றாங்க. அது பெரிய மெஜாரிட்டியாக எப்படி வரும்னு தெரியல. பொதுவான ஓட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது மாறணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வராது, அது வாய்ப்பு இல்லை. ஆமாம், ஏடிஎம்கே சார்பாக 2000 ரூபாய் கொடுப்போம், டிஎம்கே சார்பாக 1000 ரூபாய் கொடுப்போம் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜய் அவர்கள் வந்து இதே மாதிரியே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் கையில் எடுக்க போகிறாரா? நாங்கள் ஒரு 3000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு இறங்குவாரா, இல்லை நாங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரா சார்? அவர் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் பேசுறதுக்கு போய்ட்டு இது பண்ணிட்டு வீடு கொடுப்போம்னாங்க, அப்புறம் பைக்கு கார்லாம் சொன்னார், வீட்டுக்கு ஒரு பட்டதாரின்னு சொன்னார் அப்படின்னு இருந்தால் நல்லா இருக்குன்னாங்க. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்க, அவர் தேர்தல் அறிக்கையை தான்ப்பா வந்து முதல்லயே வந்து லீக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுகிறதா எல்லா கட்சியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. வந்து அதோட பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் தானே இது வந்து. ஆனால் இது எல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுற மனநிலையில இப்போ மக்களுக்கு மாறி போச்சு. வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விடுங்க, நீங்கள் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, யாராக இருந்தாலும் சரி நாங்கள் தெளிவாக இருக்கிறோங்கன்ற மாதிரி. இவங்க தரப்பில் தேர்தல் அறிக்கை எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி இதுவாக இருக்காது. தாவேகா தரப்பில் வந்து ஒரு எதிர்கால கல்வி, எதிர்கால வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. பெண்கள் பாதுகாப்பு, அப்புறமா வந்து போதைப்பொருள் ஒழிப்பு, எதிர்காலத்தில் எப்படி கடைங்க இருக்குமா இருக்காதா, டாஸ்மாக் கடைகள் நாங்கள் வந்த பிறகு, அப்புறம் நாங்கள் வந்த பிறகு வேலை வாய்ப்பு எப்படி கொண்டு வந்து சேர்ப்போம். இப்போ இவர் விஜய் சொன்ன மாதிரி தான் வந்து வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, இல்லை எல்லாரும் பட்டதாரி அப்படின்னு, அது சாத்தியமா, அதுக்கான திட்டம் எப்படி இருக்கும் அப்படி இவங்களுக்கு ரொம்ப தொலைநோக்காக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி ஒரு தொலைநோக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ தலைவர் தம்பி தலைமையில்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, இதை ஏன்பா முன்னாடியே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லார் இடத்துலையும் ஒரு நல்ல வரவேற்பு. அது வந்து ஒரு மலையாள டைரக்டர் எடுத்ததாலவோ என்னவோ தெரியல, நல்ல சப்டிலான ஒரு படம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸ்ட இருந்தும் பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ்.
அந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக நேத்தியிலேருந்து போட்டு தவத்தவன்னு துவச்சிக்கிட்டு இருக்காங்க ஜீவா அவர்களை. இது என்ன சார் பிரச்சனை ஆக்சுவலாக? ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க வந்து ஜீவா வந்து. ஆக்சுவலாக தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற என்னமோ ஒரு சிம்பிள் கதை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ரிலீஸ் டேட்டில் அதை கரெக்டாக வச்சு இது பண்ணிட்டாங்க. இந்த மாதம் இறுதியில் 30ஆம் தேதி வர வேண்டியது. துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு வந்து. முதல்ல 15 ரிலீஸ் அப்படின் பொழுது ஓகே, ஏன்னா ஜனநாயகன் வரலன்னு அப்படியே ஒவ்வொரு படமாக வர ஆரம்பிச்சது. அப்புறம் வாவாத்தியார் அந்த படம் கூட வரப்போகுது அப்படின்னு பார்த்து அந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் வந்து. இந்த படம் ஒரு சிம்பிள் கதை தான். ஒரு பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் விரைவில் வரப்போகுது அப்படின்றதுக்காக வந்து ஊருக்கு போய் நல்லது கெட்டதெல்லாம் போய் பார்த்துக்கணும் அவர் அப்படின்னு விரும்புகிற ஒரு கேரக்டர், ஒரு யங்ஸ்டர் ஜீவா. ஒரு கல்யாண வீடு, ஒரு இழவு வீடு, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரே சமயத்தில் இங்கே முகூர்த்த தேதியும் அங்கே நான் பணத்தை எடுப்பேன் அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து ஒரு பகையாளிங்க 2 பேருமே. இதை ஒரு தலைவராக, பஞ்சாயத்து தலைவராக எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி அந்த இது புரிஞ்சுது, கல்யாணம் நடந்ததா, அந்த ஊர்வலத்தை எடுத்தாங்களா, இதுதான் கதை வந்து. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஷார்ப்பாக ஒரு பிரமாதம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக கொண்டு போனதுக்கு காரணம் வந்து அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் தான். இப்போ ஜீவாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜீவாலாம் நான் தான் ஹீரோன்னு எதுக்கும் அப்படி முன்னே வந்து நிற்காம எல்லாருக்குமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. இதில் படம் ஓப்பனிங்கில் வந்து ஒரு எம்ஆர் ராதாவுடைய ஒரு டைலாக்கோட ஒன்று ஆரம்பிக்கும். என்னடா அது எம்ஆர் ராதாவோட டைலாக்கோட ஆரம்பிக்குதுன்னு கடைசியில் முடிய சொல்ல அந்த டைலாக் போடும்போது தேட்டர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாண்டி ஜீவா ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். அதில் தான் தேட்டரை அப்ளாஸ் அடிக்கும். இப்போ அதுதான் ட்ரெண்டிங் ஆகி போச்சு வந்து. விஜய் ரசிகர்லாம் இப்போ வந்து கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னதை கேட்டிங்களாடா அப்படின்ற அந்த டைலாக் வந்து எதுன்னு உங்களுக்கு தெரிய வந்து போட்டு வைரல் ஆக்கி இன்னும் இது இந்த லீவுக்கு ஓடி முடிச்ச படத்தை மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சு வந்து. அது ஏற்கனவே ஜீவாவை வந்து என்ன பேசி தருது, அவருக்கு போட்டியா, ஜனநாயகனுக்கு போட்டியா அந்த படத்தை இறக்கிருக்கீங்களா அப்படின் போது இல்லை, அண்ணன் தான், தம்பி தான். அவர்லாம் எங்கள் கம்பெனி சூப்பர் குட்டில் நடிக்க வந்தப்போ நான்லாம் ரொம்ப சின்ன பையன், நான்லாம் அவரை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அது எங்கள் கம்பெனிக்கு அவர் வந்து முக்கியமான ஒரு நடிகர் வந்து அவ்வளோ வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணன் படம், அவர் படம் என்றைக்கு வந்தாலும் அது பொங்கல், என்றைக்கு வந்தாலும் அது ஜனநாயகம் அப்படின்னு சொன்னது இன்னும் சேர்த்து இதுவாகி போச்சு வந்து. ஒரு சாரர் வந்து இதை கான்ட்ரவர்சியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல சார். இந்த டைலாக் வந்து அந்த ஒரு பெரும் துயரம் நடக்கும்போது பேசின ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து ட்ரெண்டிங் விஷயமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சியாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஜீவா அவர்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுமா? ஒரு பொதுவான ஒரு டைலாக் தானே உங்களுக்கு வந்து. இப்போ அந்த கதையை நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சம்பவம் முடிந்த பிறகு அவர் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக சொல்கிறது தான். அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்ன கேட்டிங்களாடான்ற இடத்துல கதை சார்ந்து தான். உங்களுக்கு தொக்கா வந்து நின்னா தானே அந்த டைலாக் வந்து தனியாக இல்லைன்னு நீங்களே அதை திணிச்சாதான் அது வந்து தவறு. படத்தோட போகுது. ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு டைலாக். 2 மாசத்துக்கு முன்னாடியே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுலயே படம் அந்த டைலாக் வந்து வந்துருச்சு. ஆனா இப்போ வந்ததுக்கு எல்லாரும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஜீவா பேசின ஸ்பீச்சும் சேர்ந்து இதுவாகுது. ஜனநாயகன் படம் நாங்கள் ஒன்றும் அதுக்கு எதிராக விடல, அவர் படம் என்னைக்கு வந்தாலும் பொங்கல் அப்படி இப்படின்னு ஃபேன்ஸ் தானே உங்களுக்கு, அதை எடுத்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். தெரி வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. மங்காத்தாவும் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. திரும்ப ஒரு கிளாஷ், அப்படி ரீரிலீஸில் ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் தெரி வந்து தள்ளி போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து விஜய் படம்னாலே ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேங் கிளம்பியிருக்காங்க. இது நம்ம என்ன சார் சொல்கிறோம் அவங்களுக்கு? இல்லை, விஜய் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஆர்வமா, இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பான்னு இப்படி ஒன்றும் பாருங்கள். நீங்கள் தெரி ரீரிலீஸ்க்கான பஞ்சாயத்து, அது பஞ்சாயத்து கூட கிடையாது ஆக்சுவலாக, 15ஆம் தேதி அப்படின்னு கலைப்புலி தானு வந்து போட்டிருந்தாலும் அந்த சமயத்தில் டிடிடி அப்புறம் வந்து வாவாத்தியார் மாதிரியான படங்கள்லாம் நாங்களாம் வரங்க, நாங்களாம் இந்த பொங்கல் லீவை வச்சு தான் வரணும், ஓகே அப்படி ஒரு ரீலீஸ் படம் தானே அப்படின்னு தள்ளி 23ஆம் தேதின்னு இதுவாச்சு. இப்போ மங்காத்தா ஏற்கனவே அவங்க அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவிச்ச பிறகு நீங்கள் மங்காத்தாவா தெரியா அப்படின்ற அளவுக்கு அது முந்தா நாள் வரைக்கும் ஒரு சோஷியல் மீடியாவில் எங்கள் விஜய் அஜித் வந்து இன்னைக்கு வந்து நண்பர்களாக மாறிட்டாங்க. அந்த மலேசியா ஆடியோ லான்ச்சில் வந்து என் நண்பர் அஜித், அவர் மலேசியன் சொன்னாலே அவர் ஞாபகம் தான் வருது, நண்பன் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து தலை ரசிகண்டா தளபதி தொண்டன்டான்னு வச்சது. இப்போ அஜித்தும் வந்து அவருக்கு ஒரு மனநிலை இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு சக ஹீரோ நமக்கு ஈக்குவலாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கின ஒரு படத்துக்கு இன்னைக்கு அதெல்லாம் வேணான்னு அரசியலுக்குள்ளே வந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சல். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேஸ்குள்ளே இருக்காரு அப்படின்னு இது ஒரு ஃபேன்ஸ் சண்டையாக. இது எப்படி பார்த்தாங்க அப்படின்னா தாவேகா சார்பில் ஒரு நிர்வாகி கூட ஒரு எக்ஸ்வல் இதழத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டு நல்லா இருந்தது. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து விஜய் ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க, அவங்கள வந்து நீங்கள் மறுபடியும் ரசிகர்களாக மாற்றுறதுக்காக தான், ஏன்னா ஒரு ஃபேன்ஸ் சண்டையை உருவாக்குறதுக்கு தான்
இப்படி மாதிரி ஒரு கிளாஷ் விட்டுருக்கீங்களா, கிளாஷ் விட போகிறாங்களா அப்படின்னு அந்த ப்ரொடியூசரை கொஞ்சம் இது பண்ணி கேட்டிருந்தார், இன்னொரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிங்கன்னு. இது ஒரு காரணமாக பேசப்பட்டது வந்து. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திரௌபதி 2 மோகன்ஜி படங்கள் ஏற்கனவே ஒரு திரௌபதி, ருத்ர தாண்டவம் இந்த மாதிரியான படங்கள் அவர் மேலே ஒரு விமர்சனமும் இருக்குது. ஜாதிய அடையாளம் கொண்டவர், ஜாதிய அடையாளம் கொண்ட ஒரு இயக்குனர்னு அது பல பேர் மேலே உண்டு, அது மேலேயும் உண்டு அவர். ஆனால் இந்த கதை முழுக்க முழுக்க வந்து ஒரு ஜாதிய பின்னணியில் ஒரு மதம் சார்ந்த விஷயமே கிடையாது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், ஒரு உண்மை சம்பவத்தில் சில புனைவு கதைகள்லாம் சேர்த்து இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கிறோன்னு சொல்லி அவரே ஜனவரி மாதம் இது பொங்கலுக்கு வர வேண்டியவர். பொங்கலுக்கு வர இவங்கெல்லாம் வராங்க, தியேட்டர் சரியாக கிடைக்கல, அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்காக. எங்கள் கதைக்கு வந்து ஒரு சிம்புவோ, ஒரு தனுஷோ, ஒரு விக்ரமோ அப்படி யாருக்கும் எங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வச்சு நாங்கள் சிறப்பாக எடுத்துருக்குறோம். ஏன்னா ஓப்பனிங் ஒரு பெரிய விஷயம், ஆடியன்ஸ் வரது இல்லை. அதனால 23 வரப்போகிறோம்னு சொன்னோடனே ரீரிலீஸ் 23 தான் அறிவிச்சதுனால அவர் ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருந்தார். ட்விட்டர்லேயே போட்டிருந்தார். ஆமாம், போட்டிருந்தாப்புல. இன்னைக்கு பார்த்துட்டு நன்றிலாம் சொல்லியிருக்காங்க. அவர் தானு பார்த்துட்டு மாலையெல்லாம் போட்டு அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் போய் நன்றி சொல்லியிருக்காங்க. முக்கியமான காரணம் தான் தானு கூட அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தார். சின்ன படங்கள் அதனுடைய வழி என்னன்னு தெரியும், அதனால் அவங்க வரட்டும், ரீரிலீஸ் தானே, எப்போ வேணாலும் வந்து இதை வந்து கொண்டாடிக்கலாம். இன்னொரு சார் அவர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மோகன்ஜி யாருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா அஜித்துக்கு வந்து அஜித் க்ளோஸ். நீங்கள் ஏன் வந்து அஜித் படத்தை பங்காத்தாவை போய் கேட்டிருக்க வேண்டியது தானே, ஏன் வந்து எங்கள் படத்தை ரீரிலீஸை வந்து நீங்கள் தள்ளி கேட்குறீங்க அப்படின்னு. அதில் 2 சிக்கலை கேட்குறாங்க. ரைட்டு, இது அஜித்தே தயாரித்த படம் கிடையாது, அஜித்துக்கும் மங்காத்தாவுக்கும் இப்போத்தி வரைக்கும் சம்மந்தம் கிடையாது. வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இதுதான். சன் பிக்சர்ஸ் போய் கேட்டால் ஒத்துப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க ஏற்கனவே அறிவிச்சுட்டான்ட்டாங்க. வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் அறிவிச்சிருக்கீங்கன்ற ஒரு காரணம் வரும். அதனால் வந்து இவர் கலைப்புலி தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, கலைப்புலி தான், அப்புறம் வந்து மோகன்ஜி, அப்புறம் கே ராஜன், இவங்கெல்லாம் ஒரு பெருமை உண்டு அவங்களுக்குள்ள. பெருமை மீன்னா என்னன்னா, பொதுவாக நார்த் மெட்ராஸ்லேருந்து யாராவது வேலை கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா, ஒரு அடையாளம் இருந்தது நார்த் மெட்ராஸ்னாலே. வந்து இவங்க வம்பு பிடிச்சவங்கப்பா, இவங்க தகராறு பண்ணுறவங்க அப்படின்னு. அதே போல் நார்த் மெட்ராஸ்லேருந்து சினிமாவில் ஸ்டண்ட் நடிகர்கள் தான் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சினிமாவிலிருந்து நார்த் மெட்ராஸ், ஒரு வண்ணாரப்பேட்டையிலேருந்து, பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்தவங்க அப்படின்னா கலைப்புலி தான். கே ராஜன் ஒரு மேடையிலே சொன்னார், என் தம்பி மோகன்ஜியும் எங்கள் ஏரியாவிலேருந்து வந்தவர் தான் அப்படின்னு. அதனால் அந்த ஒரு பாசம் கூட இருக்கலாம். ஒரு ஏரியா சார்ந்த ஒரு விஷயம், நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே தான் இருக்குதுன்னு தாண்டியோ அதுக்குள்ளே ஒரு ஏரியா அரசியல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால ஒரு கொடுத்துருக்கலாம். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து விஜய் படம் என்னைக்கு போட்டாலும் அது ரீரிலீஸாக இல்லை, என்னைக்கு போட்டாலும் அது இட்டு தான். அது ரீசெண்டாக வந்து ஒருத்தராக போய் அஜித் சாரை மீட் பண்ணிட்டு வராங்க. இப்போது திடீர்னு விக்னேஷ் சிவன் அவர்களும் நயன்தாரா அவர்களும் நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருந்ததாக ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ திடீர் போய் மீட்டிங்க்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே அந்த பஞ்சாயத்து, அந்த இது, அப்புறம் வந்து இவங்களுக்கு அவங்க செய்வனை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இவங்க செய்வனை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தது. வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அஜித் தரப்புலேருந்தே அவங்கள அழைச்சிருக்காங்க. அஜித் கூப்பிடல, அஜித் தரப்புலேருந்து கூப்பிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வர வச்சு அவங்க மீட் பண்ணி வச்சு, இது வந்து டிஃபால்ட்டான மீட்டிங் கிடையாது, இது வந்து பிளான் பண்ணி கூப்பிட்டு மீட் பண்ண வச்சதாக நமக்கு கிடைச்ச தகவல். வந்து அது இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ட்டு உடனே எடுத்துருங்க அப்படின்றதா. நீங்க இப்படி கேட்பீங்க, அடுத்து வந்து விக்னேஸ்வரன் படம் பண்ண போறாரா சார் கேட்பீங்கன்னு பார்த்தேன் நானு. அது எங்க சார் AK-64 அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்ப பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணுவாங்க. தலைவர் வந்து இதுல கார் ரேஸ்ல தான் வந்து மும்முரமா இருக்காரு வந்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.